ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே எப்படி பைக்குக்கு செயின் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். செயின் அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்னெல்லாம் தப்புலாம் பண்ணக்கூடாதுன்னு வீடியோஸ் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயினை ஷேக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ லூஸ் இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செயினோட லூஸ் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சிலேருந்து 1 இன்ச் வரைக்கும் தான் இருக்கணும். அதாவது வந்து கரெக்டாக 3/4 இன்ச் இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ஷேக் இருக்கலாம். அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது, அது கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ 3/4 இன்ச்சை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மழையில் ஓட்டுறதால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஸ்ட் ஆகிடும். அதையும் க்ளீன் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கிங் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகனா 2 சைடும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக. சப்போஸ் வந்துட்டு மார்க்கிங் தப்பாக இருந்துச்சுன்னா வீல் பார்த்தீங்கன்னா ஒரு சைடே தேய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து இந்த மார்க்கிங் கரெக்டாக பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 3rd பாயிண்ட் இருக்குது. அதேமாதிரி செயின் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் மார்க்கிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படி இருந்ததுன்னா டயர் வந்து கரெக்டாக தெரியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா செயினில் வந்துட்டு அந்த சவுண்டு வரது வந்து. நெக்ஸ்ட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா 2 நெட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த நட்டு எதுக்குன்னா உள்ளே இருக்கிறது வந்து செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் நட்டு, வெளியே இருக்கிறது வந்து லாக் நெட்டு. அதாவது வந்து லாக் நெட்டுனா உள்ளே இருக்க நட்டு வந்து லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வெளியே லாக் நெட் வச்சுருப்போம். நெக்ஸ்ட்டு எப்படி வந்து இப்போ செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெளியில் இருக்க லாக் நெட்டை லூஸ் பண்ணிக்கணும். லாக் நெட்டை லூஸ் பண்ணால் தான் உள்ளே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் நெட் வந்துட்டு ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும். 2 சைடும் லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணதுக்கப்புறம் வீல் போல்ட்டை லூஸ் பண்ணணும். என் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 19 mm. ஸோ வந்து 19 mm போட்டு லூஸ் பண்ணுறேன். வீல் போல்ட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபுல் டைட்டாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து செயின் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மாட்டும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் வைக்கணும். ஏன்னா வந்து வீல் போல்ட் மட்டும் டைட்டாக வைக்கணும். அந்த நட்டு வந்து செல்ஃப் லாக்கிங் நட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் நட்டை வந்து டைட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 ரொட்டேஷன் வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அந்த சைடு மார்க்கிங் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த சைடு வச்ச மாதிரி இந்த சைடு கரெக்டாக வந்து 3 ரொட்டேஷன் கரெக்டாக இது பண்ணுவேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு செயினை வந்து ஆட்டி பார்க்கணும். லைக் வந்துட்டு ஷேக் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக 3/4 இன்ச் இருக்கா அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், நான் ஷேக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஷேக் பண்ணி பார்த்துட்டு திருப்பி வந்து ரொம்ப லூஸாக இருந்தால் டைட் பண்ணுங்கள். டைட் பண்ண பார்த்தீங்கன்னா வீல் வந்து வெளியே வரும். வெளியே வரதால பார்த்தீங்கன்னா செயின் டைட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு லூஸ் பண்ணணும்னா திருப்பி வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும். அப்படி ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும் போது என்ன ஆகும்னா செயின் வந்து லூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக எல்லா இடமும் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். சப்போஸ் ஒரு சில இடம் வந்து டைட் ஆகும். அந்த மாதிரி டைட் ஆகிடுச்சுன்னா ரன்னிங்கில் வந்து செயின் வந்து கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் வீலை சுற்றி பார்த்து எல்லா இடமும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப டைட்டாக இருந்தால் செயின் அறுத்துக்கும். ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா செயின் வந்து அவுத்துக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம வந்துட்டு வீல் போல்ட் வந்து டைட் பண்ணணும். டைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபுல் டைட் வைக்கணும். ஏன்னா வந்துட்டு வீல் போல்ட்டுன்றதால வந்து லூஸ் ஆகிடுச்சுன்னா வீல் கட்டிட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த நட்டு வந்து செல்ஃப் லாக்கிங் நட்டு தான். ஒரு சில பேர் வந்துட்டு நார்மல் நட்டு போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் தான் நீங்கள் என்ன டைட் வைக்கிறீங்களோ அந்த டைட் அப்படியே நிற்கும். அதுக்காக தான் செல்ஃப் லாக்கிங் நட்டுன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் டைட் வச்சுருங்க. வச்சு முடிச்சுட்டு சைடில் வந்து மார்க்கிங் ஒரு வாட்டி வந்து கரெக்டாக இருக்கான ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெளியில் இருக்க லாக் நெட் இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக டைட் பண்ணி விடணும். அந்த நெட்டை டைட் பண்ணி விட்டால் தான் உள்ளே இருக்க நெட்டு வந்து கைட்டிட்டு வெளியே விடாமல் இருக்கும். ஒரு சில பேர் லாக் பண்ணாமல் விட்டுருவாங்க. அதனால் என்ன ஆகுனா உள்ளே இருக்க நெட்டை கைட்டின்னு வெளியே வந்துடும். நெக்ஸ்ட்டு செயின் லூப் அடிப்போம். நான் பார்த்தீங்கன்னா மோட்டல் யூஸ் பண்ணுறேன். மோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி. 150 ml பார்த்தீங்கன்னா 255 வருது. நான் இதுக்கு முன்னாடி வந்து விஸ்டான் யூஸ் பண்ணியிருந்தேன். விஸ்டாவை பார்த்தீங்கன்னா 125 rupees தான் வரும். இப்போ அது கிடைக்கல, அதனால நான் மோட்டல் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ரொம்பலாம் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தா அதிகமாக அடிக்கிற மாதிரி தெரியும். நான் லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ லைட்டாக ஒரே ஒரு இது மட்டும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துருச்சுன்னா அவ்வளோதான் போதும். ரொம்ப அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரேக் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, பிரேக்கில் ஏர் லாக் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் செயின் வந்து புதுசு மாதிரி ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் வீடியோ தான். வேறு ஏதாச்சும் வீடியோ வேணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.